இப்போ பொங்கல் ரிலீஸ் போச்சு, போச்சு 9ஆம் தேதி வந்திருந்து 17 வரைக்கும் 18 வரைக்கும் வந்திருந்தா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வந்துருக்கும். அது சினிமாவுக்கும் அந்த படத்துக்கு தயாரிப்பாளருக்கு லாபம் கிடைச்சிருக்கும், ஹீரோக்கு விஜய்க்கு ஒரு பெரிய கமெண்ட் கிடைக்குதுங்கிறது இல்லை. அது சினிமாவுக்கும் உதவும். எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோதான். பண்ண விஜய் பின்னாடி போய் அண்ணே அப்படின்னு நிற்கிறது இல்லை. அது சினிமாக்காரர்களுக்கு உதவும். அது எங்கள் தொழிலுக்கு ஒரு முதலீடாக வரும்போது சின்ன படங்களை வந்து திருப்பி தேட்டருக்காரங்க வந்து சரி ஓகே போடலாம், ஒரு லாபம் வந்துச்சுன்னா ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைப்போம்ல, ஒரு சின்ன படம் வாங்கலாமே அப்படின்னு நினைக்கிறது மாதிரி வந்திருக்கும். அது இல்லை, அது என்ன செய்ய முடியும்? அது ஒன்றும் அதை வந்து மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசிக்கிற விவாதமாக நான் சினிமாக்காரனாக அதை எப்போவுமே அப்படி எடுத்துக்க மாட்டேன். எனக்கு படம் வந்து ரிலீஸ் ஆகி எந்த படமாக இருந்தாலும் இப்போ எங்கள் படம் ரிலீஸ் ஆகி ஓடுது, மற்ற படம் ஓடலைன்னா அந்த படமும் ஓடுனா இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகும் எங்களுக்கு. சினிமாவுக்கு தான் நல்லது. சினிமாவுக்கு வந்து சினிமாவுக்கு நல்லதா இல்லையா, சினிமாவை நம்பி இருக்கிற பல குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு அது உதவும். இதுதான் ஒரு சினிமாக்காரனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்புறம் அது அரசியல் காரணங்கள் இருக்குது, அது அந்த காரணம் இருக்குது, அதெல்லாம் அது வந்து விற்பனை பொருள். முறுக்கே கடலை மிட்டாயின்ற மாதிரி அது விற்றுக்கிட்டே இருக்கும், அந்த சந்தையில் விற்கும். அந்த பொருள் எனக்கு தேவையில்லை.